Hi, hello friends. Welcome back to my channel Living Life Simply. நான் உங்கள் கீர்த்தி. என்னோட லஞ்ச் பாக்ஸ் வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. அதே மாதிரி என்னோட எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி டேஸ்டியான கீ ரைஸ் தாங்க. பிடிக்காது கீ ரைஸை நெய் சோறுன்னு கூட சொல்கிறாங்க. வெஜிடேரியனோட பிரியாணினே சொல்லலாங்க இந்த கீ ரைஸை. அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். ஒரு வாய் சாப்பிட்டா இன்னொரு வாய் கண்டிப்பாக சாப்பிட தோணும். உதிரியான கீ ரைஸ் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணவங்களுக்கு தேங்க்யூ. டீட்டெயில்டாக எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் வித் மெஷர்மெண்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்குங்க. அடுத்ததா 2 பே லீஃப், ஏலக்காய், ஸ்டார் அனானிஸ், லவங்கம், 2 துண்டு பட்டை, ஆல் ஸ்பைசஸ் 2 பீஸ், 2 பீஸ் ராக் ஃப்ளவர், ஜாதி பத்திரை ஒரு துண்டு, கேஷ்யூ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ண ஆனியனை சேர்த்துக்கலாம். கூடவே கல்லுப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. அடுத்ததா கிரீன் சில்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேங்க. எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும், அதோட பச்சை வாசம் போற வரைக்கும். கீ ரைஸ்க்கு நான் சேர்க்க போகிற ரைஸ் ஜீரக சம்பாங்க. அதை ஆல்ரெடி நான் கழுவி ஒரு 2 hours சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அதையும் ஒரு தடவை இந்த ஆயிலே மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. 1 கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ் தண்ணி, இதுதாங்க அளவு. தேங்காய் பாலையும் சேர்த்து அளந்து நம்ம சேர்த்துக்கணும். சைஸ் தேங்காவா இருந்தா ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து சேர்த்துருக்கேங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். அது நல்லா கொதிச்சு வருங்க. நல்லா கொதிச்சு அரிசியும் சாதமும் சம அளவுக்கு வரோங்க. அப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிட்டு தட்டை மூடி மேலே வெயிட் வச்சு ஒரு 10 minutes விட்டிங்கன்னா நல்லா உதிரியான கீ ரைஸ் சூடாக சாப்பிட ரெடிங்க. வாவ், பாருங்க எவ்வளோ நல்லா அந்த ஒயிட் கலரில் உதிரியாக நல்ல சூடாக சூப்பராக நம்ம கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேங்க. அதே மாதிரி இந்த கீ ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான சிக்கன் ஃப்ரை என்னோட ஹஸ்பண்ட் ஸ்டைலில் அவரே எப்படி செய்யறதுன்னு என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.